நன்றி. சிறப்பு. அதான் ஐயா சொல்ற மாரி, நீங்க அத வந்து பயிற்சி நெறைய இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதான் குழுவுல வந்து எதுக்காக வீடியோல வர சொல்றது, எதுக்காக நம்ம ஃபீட்பேக் கேட்கறது அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்புகள். அதாவது சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு போய் சேருது, எந்த அளவுக்கு செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக உண்டான விஷயங்கள் தான். இத கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அந்த அடிக்கடி நம்பர் கேட்கறத விட, இது மாரி பயிற்சி முறைகளோட உங்களோட ஃபீட்பேக் வந்து குடுக்குறது வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிலைகள்ல நமக்கு சிறப்பான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். அன்பான காலை வணக்கம். நாம் சுவாசிக்கும் காற்றை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்க்கலாம். சில பேரு நைட்டு தூங்கும் பொழுது பெட்ஷீட்டை தலையோட போத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. இது நல்லது இல்லைங்க. அதாவது ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுக்கிறதே நல்லது இல்லைன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு நைட்டு படுத்தா நமக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணசக்தி கிடைக்கல, அதனால ஜன்னலை திறந்து வைங்க, காத்தோட்டமாக வாழணும்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ சில பேரு பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உள்ள இருக்கிற காத்து ஒரு ஒரு நிமிஷத்துல கெட்டு போயிருமா? அப்ப என்ன ஆகும்? யாரெல்லாம் பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுக்கிறீங்களோ அந்த பெட்ஷீட்டுக்குள்ள இருக்கிற காத்து ஒரு நிமிஷத்துல கெட்டு போயிருங்க. அப்புறம் அந்த கெட்டு போன காத்தவே சுவாசிச்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதனால பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, சொரியாசிஸ் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க இந்த நோயெல்லாம் வந்த உடனே இது என்ன மருந்து சாப்பிடலாம், எங்க போலாம்னு தேடுறதை விட்டுட்டு இந்த பெட்ஷீட்டை தலையோடு போத்தி படுக்கிற பழக்கத்தை நிறுத்துங்க, சரியா போயிருங்க. ஆமாங்க, இவருங்க எனக்கு இதே பழக்கம் தான். சின்ன வயசுல இருந்து பெட்ஷீட்டை தலையோட போத்தினாதான் தூக்கம் வரும். இப்படி ரொம்ப வருஷமா தூங்கி எனக்கு ஏகப்பட்ட நோயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த கழுத்து வரைக்கும் போத்திட்டு படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் தாங்க எல்லா வியாதி குணமாச்சு. ஆரம்பத்துல எனக்கு பெட்ஷீட் தலையோட போத்தாம தூக்கமே வராது. இதுக்காக என்னமெல்லாம் கூத்து பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த ஊட்டியில இந்த குல்லாவெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குல்லா வாங்கிட்டு வந்து போட்டு மூக்கு ஓட்டம் பண்ணி அப்படியே வச்சு படுத்து தூங்குவேன். அது என்னமோ தெரியலைங்க, இந்த தலையோட போத்தினாதாங்க ஒரு நிம்மதியா இருக்கு தூக்கத்துக்கு. இப்படி யாராவது ஒரு வேளை பழகி இருந்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் போத்துங்க. அதாவது என்னமோ பண்ணுங்க, உங்க மூக்கு சுவாசிக்கிற காத்து வெளியிருந்து வரணும், இவ்வளவுதாங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், உடம்புல எல்லா வியாதி குணமாகி ஆரோக்கியமா இருக்கலாங்க. காற்று மருந்து, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்று. அதை கெடுத்து விட்டு நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, படுக்கும்போது குப்புறப்படக்கூடாது. சில பேர் குப்புறப்படுத்துங்கிற பழக்கம் இருக்கும். அப்படி படுத்தா என்ன ஆகும்? இப்படி குப்புற படுக்கும் பொழுது நுரையீரல் அமுங்குதா, வயிறு அமுங்குதா? அப்ப என்ன ஆகும்? சரியான காத்தோட்டம் இருக்காது. பகல் ஃபுல்லா எவ்வளவு வேலை செய்யறோம், எவ்வளவு ஓடுறோம், அசுத்தமான காத்துல, ரோட்ல இந்த வாகன புகைகள், எவ்வளவு கஷ்டப்படுறோம். இரவு தூங்கும் போதாவது நல்ல காத்த சுவாசிச்சா அப்பதாங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இரவுல தாங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது. எனவே இரவு தூங்கும் பொழுது குப்புறப்படுத்து தூங்காதீர்கள். அப்படி குப்புறப்படுத்து தூங்கும் பொழுது நுரையீரலுக்கு தேவையான காத்து இழுக்க முடியாம ரொம்ப கம்மியா தான் இழுக்கும். இது நல்லது இல்லைங்க. அதனால குப்புறப்படுத்து தூங்கும் பழக்கம் இருக்கிறவங்க மல்லாக்க படுத்து தூங்குங்க, இல்ல சைட்ல படுத்து தூங்குங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க எனக்கு இதே தாங்க, குப்புறப்படுத்தாதாங்க தூக்கம் வரும். இப்பவும் சரிங்க, எவ்வளவு நேரம் மல்லாக்கப்படுத்தாலும் தூக்கம் வராது. குப்புறப்படுத்த தூங்கிடுவேன். அது சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு. எங்க பாட்டி குப்புறப்படுத்து தட்டி குடி தூங்க வச்சு பழகிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ மல்லாக்கப்படுத்துருவேங்க. அதனால குப்புறப்படுத்து தூங்கும் நேரத்தை விட மல்லாக்கப்படுத்து தூங்கும் நேரத்தில் தான் அதிக காத்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேலு குப்புறப்படுக்கிறவங்க மல்லாக்கப்படுங்க. கண்டிப்பாக உடலில் காற்று ஒழுங்கு செய்யும் பொழுது உடம்பு தன்னைத்தானே அனைத்து வியாதிகளை குணப்படுத்தும். அதே மாதிரி இந்த நைட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்குறோம் இல்லையா, இதுல எல்லா ஜன்னல் கதவு அடைச்சு வச்சு படுக்கும் பொழுது நமக்கு தேவையான காத்து கிடைக்கல இல்லையா?
அதனால அந்த காலத்துல பாருங்க, பழங்காலத்து வீட்டுல எல்லாம் பாருங்க, வீட்டுல செவுத்துல செவுரு கூரை இணையிற இடத்துல ஒரு கட்டமா ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. 4 செவுத்துல இருக்கும். இப்பெல்லாம் யாரும் அந்த எந்த வீட்லயும் செய்யறதே இல்லைங்க. இது ஒரு அருமையான ஒரு பழக்கங்க. அதாவது நமது உடம்பில் இருந்து வரும் கெட்ட காத்து எப்பவுமே மேல் நோக்கி போகும். அதுக்கு வெயிட் கம்மி. உடம்பிலிருந்து வரும் காற்று வெயிட் குறைவாக இருக்கிறதுனால, டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால அது மேல் நோக்கி போகும். அப்ப வீட்டுல யாரெல்லாம் அந்த செவுத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி செஞ்சு வைக்கிறீங்களோ, கெட்ட காத்துக்கிட்ட ஆக்சுவலா நம்மள பிடிக்காதுங்க. அது எப்படியாவது இடம் கிடைக்குமா, எங்காவது வெளியே போலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம இன்னும் அதுவா மேல போய் அதுவா அந்த ஓட்டை வெளியே போயிருங்க. அப்ப புது காத்து உள்ள வந்துருங்க. நீங்க ஒன்றும் பெருசா ஏர் சர்க்குலேஷன் ஒன்றும் பண்ண வேண்டாம். செவுத்துல மேல கூரைக்கு பக்கத்துல ஒரு ஓட்டையை போட்டு வச்சா போதுங்க. சில வீட்டுல இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, பாட்டில வச்சு பூசி இருப்பாங்க. அதாவது சின்ன ஓட்டை ரெடி பண்ணி ரவுண்டா ஓட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அருமையா இருக்குங்க. அந்த வீட்டுல எப்பவுமே நல்ல காத்து இருக்குங்க, குடுகுளுன்னு இருக்குங்க, ஆக்சிஜன் இருக்குங்க. இங்க பாருங்க, ரீசெண்டா பிரான்ஸ் ஜெர்மனுக்கெல்லாம் போயிருந்தேன். அங்க யோசிச்சு பாருங்க, குடுகுளுன்னு இருக்குமா? ஆனா பிரான்ஸ் ஜெர்மன்ல இருக்கிற பழங்காலத்து வீட்டுல எல்லா ஜன்னல்லையும் ஒரு லைனா ஓட்டை இருக்குங்க. இங்க பார்த்தா தெரியாது, கிராஸா இருக்கும். பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா கீழே தெரியும். ஏங்க, நம்ம நாட்டுல இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கிற நம்ம நாட்டிலேயே அடைச்சு வச்சு படுக்கிறோமே, அங்க எவ்வளவு குளிர்ச்சியான நாடு. அங்க ஏன் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, புது காத்து உள்ள வந்தாங்க உசுரோட வாழ முடியும். ஆனா நம்ம ஊருக்காரங்க அங்க போய் அந்த ஓட்டையில ஸ்டிக்கர் வச்சு அடைச்சிருக்காங்க. புத்திசாலிக்கு. பிரான்ஸ் ஜெர்மன் இருக்கிற எல்லா வீடுகள்லயும் பழங்காலத்து வீடுல ஜன்னலுக்கு மேல ஒரு ரெக்டாங்கிளா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுவும் எட்டி பாருங்க, வெளிக்காத்து உள்காத்து வரைக்கும் ஏற்பாடு இருக்குங்க. ஆனா இப்ப இருக்கிற எல்லா வீட்லயும் முழுசா அடைக்கிற மாதிரி கண்ணாடி கதவா மாத்திட்டாங்க. அதனால இனிமேல் காத்தெல்லாம் கிடைக்காது. பாவம், நிறைய வியாதி வரும். அதனால இது பாருங்க, சிம்பிளா சொல்லட்டா, ஒரு நைட்டு பெட்ரூம்ல படுத்திருக்கும் பொழுது குப்புற படுத்து தூங்கக்கூடாது. பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுத்து தூங்கக்கூடாது. ரூமில் உள்ள காத்துக்கும் வெளியுள்ள காத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்க வேண்டும். என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை செஞ்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா கெட்ட காத்து வெளியே போகுங்க, ஆட்டோமேட்டிக்கா நல்ல காத்து உள்ள வருங்க. ஏர் சர்க்குலேஷன். பாருங்க, இந்த ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, இந்த தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, சொரியாசிஸ், எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், காத்து கெட்டு போச்சு. உடம்பில் உள்ள காத்து கெட்டு போனா மட்டும்தான் அந்த வியாதி எல்லாம் வரும். இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்களேன். ஏங்க, செய்யறது ரொம்ப சுலபங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காத்துல கிடைக்குது. செஞ்சு பாருங்க, உடம்புக்கு அவ்வளவு தெம்பு கிடைக்கும். காற்று மருந்து. எனவே காற்றை மருந்தாக மாற்றுவோம். குப்புற படுக்க வேண்டாம், மல்லாக்கப்படுங்கள். வச்சுட்டு தலையோட போத்த வேண்டாம், கழுத்து வரைக்கும் போத்துங்க. வீட்டு காத்துக்கும் வெளி காத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துங்க. இதை 3 செய்யுங்களே, நாம் ஆரோக்கியமாக வாழலாம். காற்றை ஒழுங்குபடுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய சிந்தனை, காற்று மருந்து. எந்த அளவுக்கு காற்று நமக்கு மருந்தாக பயன்படுது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் அந்த காற்றுல இருக்கு. நல்ல காற்றை சுவாசிப்பதில் இருக்கு என்பதை பற்றி, எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி காற்றை சுவாசித்து இரவில் தூக்கம் பொழுது தூங்க முடியும் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் கூறி நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை கொடுத்திருக்காங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள். கண்டிப்பாக எல்லோரும் இதை பின்பற்றி இந்த வாழ்க்கை முறைக்கு மாறி நாமும் அந்த காற்றை ஒரு மருந்தாக மாற்றி அனுபவித்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய சிந்தனை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வாழ்வின் நோக்கத்தை அடையும் ரகசியம். அற்புதமான ஒரு பெரிய ஒரு லாங் செஷனை நம்ம இறைமதன் ஐயா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து இது வந்து ஒரு டாபிக்னாலும் நம்மளுடைய டெய்லி நம்ம பழகிற பழக்கங்கள், செய்யற செய்முறைகள், வாழ்க்கையில நம்ம நடந்துகிட்டு நடைமுறைகள் எல்லாமே இது நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை தான் அவங்க நமக்கு கற்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு சிறப்பான சிந்தனைகளும் நமக்கு வந்து ஒவ்வொரு வாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈகையை பற்றி பெரிய ஒரு விளக்கம், அனைவருக்கும் நல்ல ஒரு புரிதலையும் நம்ம காலச்சக்கரத்துக்கே ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லலாம்.
ஏன்னா அன்பர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஈகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து நம்ம காலச்சக்கரம் அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவுரை கூறுனாங்க. எல்லாருமே அத பின்பற்றி இன்னைக்கு அந்த விஷயத்த நீங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு அடுத்தது கடமை. ஒவ்வொரு கடமை என்பதுக்கு நம்மளுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் சிறப்பான ஒரு செ செயல குடுத்தாங்க. சென்ற வாரம் ஒழுக்கம் என்பதை பற்றி நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்தாங்க ஐயா. அந்த ஒழுக்கத்தினுடைய தொடர்ச்சியை இன்று நமக்கு குடுக்க இருக்கிறாங்க. நம்மளுடைய நடைமுறையில இந்த விஷயங்கள் எப்படி நமக்கு கரெக்ட்டா இருந்ததுன்னா, நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் அடையிற நோக்கம் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு உங்களுடைய கருத்துக்கள் சிறப்பானதாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று வாழ்வின் நோக்கத்தை அடையும் ரகசியத்துல ஒழுக்கத்தின் தொடர்ச்சியை இன்னைக்கு அளிக்க இருக்கிறாங்க. இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்திக் கொடுக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். இதுகாரம் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினார். அனைத்து ஞானப் பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் சொன்னது போல நம்ம வாழ்வினுடைய நோக்கத்தை அடையும் ரகசியம். வாழ்வினுடைய நோக்கம் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. இறை உணர்வு பெறுவது, முக்தி அடைவது, அந்த பேரின்பத்தை உணர்வது. சரிங்களா? இதுதான் மனித வாழ்வினுடைய நோக்கம். இது எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது, இல்லையா? நான் அந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்க பஸ்ஸில் ஒரு ஊருக்கு டிராவல் பண்றீங்க. ஒரு மணி நேரம் டிராவல் தான். இப்போ திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போனோம்னா ஒரு மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரத்தில் போகலாம். அப்போ அந்த 1 மணி நேர பயணத்தில் நாம நம்முடைய நோக்கத்தை மறக்கக்கூடாது, இல்லையா? பஸ் ஏறுறப்ப கண்டக்டர் வந்து கேட்பாரு, எங்கெங்க போறீங்கன்னு. நீங்க பஸ் ஏறுறப்ப கண்டக்டர் வந்து கேட்குறப்ப எங்க போறேன்னு மறந்து போச்சுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், இல்லையா? ஒரு ஸ்டெப் தள்ளி நின்னுக்குவார் அவர். ஏன்னா அவரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மறந்து போச்சுன்னு சொல்லி அவனு சொல்லி கேட்டிருக்க மாட்டார். அப்புறம் நீங்க கேட்பீங்க, அவர் கேட்பார் மறுபடியும், சரி எங்கப்பா ஏறுன அப்படின்னு கேட்குறாரு. நீங்க அதுவும் மறந்து போச்சுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே விசில் அடிச்சிருவாரு. ஒன்றும் சொல்ல மாட்டாரு, விசில் அடிச்சிருவாரு. விசில் அடி, தம்பி இங்க இறங்கி நில்லுங்க,
நீங்கள் வர்ற வண்டி இது இல்லை, உங்களுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் வண்டி சொல்லியிருக்கிறேன், அது வரும். அதில் அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போகிறனாலும் சொல்ல வேண்டாம், அவங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன வெள்ளம் செய்யணுமோ செஞ்சு அனுப்பிச்சிருவாங்க. உண்மையா? சரிங்களா? ஒரு மணி நேர பேருந்து பயணத்தில் நீங்கள் எங்கே ஏறுனீங்க எங்கே இறங்கணும்னு தெரியலன்னா நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? மென்டல் லூஸு, பைத்தியம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இதே வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், நீண்ட நெடிய பயணம் இல்லையா? இந்த ஆன்மா பல லட்சம் ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக டிராவல் பண்ணிட்டு வர்ற ஒரு பயணம். இந்த பயணத்துல நம்ம வாழ்க்கையோட நோக்கம் தெரியல, எங்க போகணும்னு தெரியலன்னா நம்மளே யாரு? மென்டல் லூஸு, அப்படிதான் சொல்லணும். அது சின்னது, அது 1 மணி நேர பயணத்துக்கு சின்ன மென்டலு, நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு பெரிய மென்டல். சரிங்களா? இப்ப நம்ம நிறைய பேருக்கு தெரியும் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, முக்தி அடைவது, இறை உணர்வு பெறுவது, கைலாச பதவி அடைவது, வைகுண்டத்தை அடைவதுன்னலாம். அதான வாழ்க்கையோட நோக்கம். ஏன்னா அங்க அதை அடைஞ்சாதான் பேரின்பம் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் இந்த முக்தி ஞானம் எல்லாம் அடைஞ்சா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த உலக பொருளை விடுத்து இறைவனை உணர்வது இல்லையா? அதுல கிடைக்கிற இன்பம், சுகம் இங்க பூமியில அனுபவிக்கிற இன்பத்துல பெரிய இன்பம் பாலுணர்வு இன்பம் தான். அதுக்கு மேல இந்த பூமியில் இன்பம் கிடையாது. சரிதானுங்களா? இந்த பாலுணர்வு இன்பம் மாதிரி கோடி கோடி மடங்கு இன்பம் இருக்கிறது தான் பேரின்பம், இறை இன்பம். அந்த இறை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த உலக இன்பத்துல உச்சகட்டமா இருக்கிற பாலுணர்வு இன்பம் மாதிரி கோடி 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 மடங்கு இன்பம் இருக்குதுன்னா அது எப்பேற்பட்ட இன்பமா இருக்கும்? அது சலிப்பில்லாத இன்பமா இருக்கும். அது ஞானிகள் என்ன சொல்றாங்க? அது சலிப்பில்லா ஆனந்தம், சலிப்பில்லா பேரின்பம். நம்ம இதுலலாம் உலகத்தில் நீங்க எதை அனுப்பிச்சாலும் சலிச்சு போயிடும். எதை அனுபவிச்சாலும் கண்ணுல பார்த்தா கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அப்புறம் சலிச்சு போயிடும். காதுல கேட்டா கொஞ்ச நேரம் கேட்கலாம், சாப்பிட்டா கொஞ்ச நேரம் சாப்பிடலாம், சாப்பிட்டேவா இருக்க முடியும்? பாலுணர்வுமே கொஞ்ச நேரம் தான், அதுக்கு மேல அது சலிச்சு போயிரு, துன்பமாயிரு. அப்ப நாம வந்த நோக்கம் எல்லையில்லா பேரின்பத்தை அடையிறதுக்கு வந்திருக்கிறோம். பேரின்பம்னு உங்களுக்கு அது புரியணும். சரிங்களா? பேரானந்தம்னு புரியணும். அதை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா முக்தி அடையணும், இறை உணர்வு பெறணும்னு சொல்றோம். ஆனா அது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்குதா? நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கோமே. சரிங்களா? எப்பவுமே ஞாபகத்தில் இல்லை. இப்ப அதுதான் பிரச்சனை. பஸ் ஏறிட்டீங்க, எங்க போகணும்? கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்ப அது எப்ப வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும்? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுல நீங்க கால் வைக்கிற வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும். உண்மையா? நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்கன்னா ஒரு 4 ஸ்டாப்புக்கு முன்னாடி மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க இறங்கி பைத்தியம் மாதிரி திரியும். நல்ல தெளிவா இருங்க இந்த விஷயத்துல. வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த நோக்கத்தை மறக்காம இருக்கிறது. சரி, நம்ம நோக்கத்தை மறந்துடுறோம். சரிங்களா? நோக்கம் எப்பவுமே மறக்கக்கூடாது. ஒவ்வொரு செயல் செய்யறப்பும் என்ன இருக்கணும்? நோக்கம் இருக்கணும். பஸ்ஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு க்ஷணத்திலையும் காந்திபுரத்தில் இறங்கணுங்கிறது மறக்கக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு ஸ்டாப் வர்றப்போ நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புங்கிறது உள் மனதில் நமக்கு அந்த அறிவு இருந்துட்டே இருக்கணும். மறந்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நம்மள எவ்வளோ பேருக்கு அந்த அறிவு இருக்குது, அது மறக்காம இருக்குதுன்னு யோசிச்சு பார்ப்போமா? நம்மளுக்கு நாமே கேள்வி கேட்டுக்குவோம். எவ்வளோ பேருக்கு நமக்கு அது மறக்காம இருக்குது? எனி டைம் சார் எனக்கு ஞாபகத்தில் இருக்குங்கிறவங்க அவங்க ஞானி ஆயிடுவாங்க.
சரிங்களா? நமக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நம்ம ஞானத்தன்மை அடைஞ்சாதான் அது அப்படி இருக்க முடியும். விழிப்பு நிலை, விழிப்பு நிலை, அவேர்னஸ் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. நிறைய ஞானிகள் சொன்னாங்க விழிப்பு நிலை அப்படின்னா என்ன? இந்த கண்ணு விழிச்சிருக்கிறதா? இல்ல, கண்ணு விழிச்சிருக்கிறது இல்ல. உங்களோட அறிவு விழிப்பில் இருக்கணும். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் யாரு? சரி, நான் தான் இறைவன். சரியா? அப்ப எல்லாமே யாரு? எல்லாமே இறைவன். நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? என்னை உணர்வதற்கு வந்திருக்கிறேன், தன்னை உணர்வதற்கு வந்திருக்கிறேன், அல்லது இறைவனை உணர்வதற்கு வந்திருக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப என்னை உணர்றதுக்கு எது தடையா இருக்குது? நான் இத்தனை ஜென்மங்களாக செய்த கர்ம வினைகள் தடையா இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த பிறவி எதுக்காக? இந்த கர்ம வினைகளை கழித்து என்னை உணர்வதற்காக. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். இறைவா உன்னை மறந்துட்டேன். நம்ம நிறைய பேர் கடைக்கு போவோம், ஏதாவது வாங்குறதுக்கு போவோம், அங்க போய் அதை மறந்துடுவோம். கவனிச்சிருக்கீங்களா? சரி, அப்புறம் வீட்டுக்காரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், ஏம்மா என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? யாரோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்க, டோன்ட் டச். ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வேண்டாம். சரி, என்ன வாங்கிட்டு வர சொன்னா? அதுதான் மறந்து போச்சு சார். அப்ப எப்படி இருக்கிறது பாருங்க. எல்லா உயிர்களுமே அவேர்னஸா இருக்குதுன்னு சொல்றாரு ஓஷோ. சரிங்களா? ஒரு எலி பாருங்க அவேர்னஸா இருக்கும், ஒரு கொசு பாருங்க அவேர்னஸா இருக்கும். நீங்க அடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம் கொசுவை. ஒரு பூனை அவேர்னஸா இருக்கும், ஒரு பறவை அவேர்னஸா இருக்கும், ஒரு மான் ரொம்ப அவேர்னஸா இருக்கும், சிங்கம்புலி எல்லாம் அவேர்னஸா இருக்கும். மனுஷனை தவிர எல்லாமே அவேர்னஸா இருக்கு. சரி, அப்ப நாம என்ன நோக்கம்? ஏன் வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், சிக்கல்? சரிங்களா? நான் இப்பிறவிலே முற்பிறவிலே செய்த வினைகள், அதை மறந்துட்டேன். இந்த நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்துட்டேன், எந்த வினை மறந்துட்டேன், நான் என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டேன். இறைவா உன்னையும் மறந்துட்டேன், நீ உள்ளிருந்து என்னை மீட்டுன்னு மகிழ்ச்சி சொல்றாரு. இறைவா நீ உள்ள வந்து என்னை எப்படியாவது மீட்டு எடுத்திருப்பா, அவனருளாலே அவன்தாள் வணங்கி. சரிங்களா? இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேரு ஏதோ நாம பெருசா பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. அவன் இன்னைக்கு நமக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். சரிங்களா? இல்லாட்டி வர முடியாது, வாய்ப்பே இல்லை. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அன்பும் கருணையுமாய் அகண்ட வெளியில் உள்ளாய். இறைவன் எப்படி இருக்கா? அன்பும் கருணையுமாய் அகண்ட வெளியில் உள்ளாய். என் மனதை விரித்தே, என் மனதை விரித்தே இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அவர் என்ன சொல்றாரு? நான் மனசை விரிஞ்சு உங்கூட வந்து இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லல. இதுதான் ஞானிகளோட நிலை. அந்த மனசா இருக்கிறதே அவன்தான், அதை விரிச்சதே அவன்தான். அப்ப அவனோட இணைச்சு கொண்டது அவன்தான். என் மனதை விரித்தே இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். என்ன உணர்றேன்? என்னோட கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தது. எப்ப? நீங்க இறை உணர்வை பெறும்போது. சரிங்களா? யார் இறை உணர்வை பெறுகிறாரோ அவர்தான் முற்றிலுமாக கர்ம வினையை கழிக்க முடியும். அப்ப கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன்னு சொல்றாரு. எப்ப? அந்த துரியாதீத நிலையில இறைவனோடு இணையும் போது. அப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? என் கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தோம். இந்த உலகத்தில் எப்படி வந்தீங்க? அம்மாவோட உயிர் அப்பாவோட உயிர் ரெண்டு உயிர் சேர்ந்து அம்மா வயிற்றுக்குள்ள அப்படியே தழைத்து 3 கிலோ வாய் வெளியே வந்தீங்க. தந்தை தாய் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்து.
அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, இந்த 2 உயிரோட வினைகள், அந்த உயிர் எத்தனை கோடி ஜென்மமா டிராவல் பண்ணிட்டு வருது, சரியானுங்களா? அந்த உயிர் வினைகள் அறமோ நல்லதோ மற்றோ பாவமோ, அவை அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. அதான் உண்மையான சொத்து. நம்மளோட உண்மையான சொத்து எது? வீடு, காரு, தோட்டம், துறவு, நகை, நட்டெல்லாம் இல்லை. சரி, அதை வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லல. பட் அதெல்லாம் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணுமா துன்பத்தை கொடுக்கணுமான்னு தீர்மானிக்கிறது உங்க உண்மையான சொத்து. அது உள்ள இருக்குது, அதுதான் தீர்மானிக்கும். உங்க அப்பா கட்டி வச்ச வீடு அண்ணனையும் தம்பியும் பிரிக்கணுமா? சரிதானே? அண்ணனும் தம்பியும் சந்தோஷமா வாழ வைக்கணுமான்னு எதுதான் தீர்மானிக்கும்? வீடு தீர்மானிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கர்மா தீர்மானிக்கும். உங்க அம்மா அப்பா கொடுத்துட்டு போனாங்கல்ல, அறமோ மற்றோ பாவ பதிவுகளோ புண்ணிய பதிவுகளோ வினைப்பதிவு, அதுதான் தீர்மானிக்கும். உங்கள் மனைவியோ கணவரோ உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணுமா துன்பத்தை கொடுக்கணுமா, உங்க வினை தான் தீர்மானிக்கும். நீங்க பெத்த புள்ள உங்களுக்கு சோறு போடணுமா இல்லை உங்களை ரோட்ல போடணுமான்னு உங்க வினை தான் தீர்மானிக்கும். அவங்ககிட்ட ஒன்றும் விஷயம் கிடையாது. நீங்க யாரையும் குறை கூறி பிரயோஜனம் கிடையாது. சரிதானே? உங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டாந்து கொடுக்கணுமா இல்லை குப்பையை கூட்டி உங்க வீட்டுக்கு முன்னாடி தள்ளணுமா அப்படிங்கிறது எதுதான் தீர்மானிக்கும்? உங்க வினை தான் தீர்மானிக்கும். உங்கள்கிட்ட காசு வாங்கினவன் தேடி கொண்டாந்து கொடுக்கணுமா சொல்லிக்கொள்ளாம ஓடணுமான்னு உங்க வினை தான் தீர்மானிக்கும். சரியா? எல்லாத்தையும் எதுதான் தீர்மானிக்கும்? உங்க கர்மா தான் தீர்மானிக்கும். சரியா? அந்த கர்மா எங்க இருக்கு? உங்க மனசுல தான் அந்த கர்மாவோட பதிவுகள் இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க, மனம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை, உள்ளம் போல உயர்வு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்ததும் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளத்துல என்ன இருக்கு? உங்க கர்மா எல்லாம் இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, கெட்டது நடக்கக்கூடாது, நல்லதே நடக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு அப்ப என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், அந்த கர்மாவெல்லாம் கழிக்கணும். சரிங்களா? அப்போ அந்த கர்மாவை கழிப்பதற்கான ப்ராசஸ் தான் நாம செய்யக்கூடிய யோகம், தியானம் எல்லாமே. அப்ப என்னுடைய கர்ம வினைகள் தான் என் வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணம்னு நீங்க முதல் புரியணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கான தீமையோ, அதே பாருங்க, நன்றும் தீதுன்னு கூட போடல அவர் தெளிவான ஆளு. கணியன் போகமாட்டான இவனுக்கு முதல் தீமையை சொல்லணும்யா. சரிதானே? நன்மைனா காலர் தூக்கிட்டு வந்துருவாயா, நான் தான்ட்டு. தீமைனா தான் நம்ம நான் காரணமே இல்லை, அடுத்தவங்க தான் காரணம்னு சொல்லுவான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்களுக்கான நன்மையோ உங்களுக்கான தீமையோ எவனும் கொடுக்கல, கடவுள் கூட கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்ததுதான். இப்பிறையிலே முற்பிறவிலே எத்தனையோ வினையை செஞ்சு வச்சிருக்கீங்களா, அதனோட விளைவு தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நாம எல்லாரும் நேற்று என்ன வயிற்றுல சாப்பிட்டீங்களோ அதனோட பலன் இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. நேற்றுக்கு எரிய தின்னீங்கன்னா இன்னைக்கு எரிய போகும். ஆமா, ஐயோ ருசியா இருக்குது நாக்கில் எரி திங்கிறீங்க. அப்புறம் டாய்லெட் போறப்ப எரிஞ்சு போகுது, நைட்டெல்லாம் வயிறெல்லாம் எரியுது, வாந்தியா வருது, பேதியா போகுது. ஏன்? நேற்று பண்ணீங்கல்ல, விலை வந்துருச்சுல்ல. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். இதுதான் இயற்கை, இறைவனுடைய விதி. நம்ம மாற்றி எழுதலாம். அது எப்படி? பிறருக்கு நன்மை முற்பகல் செய்யும் தனக்கு நன்மை பிற்பகல் தாமே வரும். நேற்று உழைச்சிங்க, இன்னைக்கு சம்பளம் வந்துருச்சுல. வந்துருச்சா? போன மாசம் 30 நாள் கரெக்டா வேலைக்கு போனீங்க, 30ஆம் தேதி சம்பளம் வந்துருச்சா இல்லையா? 30,000 40,000 50,000 10,000 20,000 வந்துருச்சா? ஏன்? 30 நாள் செயல் செஞ்சீங்க, விலை வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன்னா என்ன காரணம்? நேத்தோ முந்தா நேத்தோ போன வாரமோ போன மாசமோ கரெக்டா உடற்பயிற்சி செஞ்சேன், கரெக்டா தியானம் பண்ணேன், கரெக்டா சாப்பாடு சாப்பிட்டேன், கரெக்டா தூங்குனேன். உடல் எப்படி இருக்கு? ஆரோக்கியமா இருக்கிறது. உடம்பு கெட்டு போச்சுன்னா யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. ஏன்? உடம்புக்கு சரியான செய்யலை நான். புரியுதா உங்களுக்கு? இதை புரியணும்.
அப்ப இதுலதான் முக்கியமான விஷயம், ஒழுக்கம் வந்து நிக்குது. ஏன் ஒழுக்கத்தை உயிரை விட பெருசா பிடிக்க சொன்னார் வள்ளுவர்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏன் அப்படின்னா, ஒழுக்கம் தாப்பா நீ இறைவனை அடைவதற்கான வழி. ஒழுக்கம்னா என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. போன வகுப்புல சொன்னேன்ல, யாரோ ஒருத்தர் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் கொடுக்குறேன், சொல்லுங்க. நீங்க வகுப்பு கவனிக்கிறீங்களான்னு பார்க்க. சுமதி அம்மா சொல்லுங்க. ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? அன்மியூட்னு கொடுங்கம்மா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாரு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல்கள். இரண்டு சூப்பர்மா, பண்பாடு சொன்னீங்க இல்லைங்கய்யா? அருமை அருமை. அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க எல்லாருமே. சூப்பர், அருமைமா. அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கோங்க, எண்ணம் சொல் செயல். இதை சேர்த்துக்கணும். ஓ சரிங்கய்யா. எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ, இந்த மூணு தான் நம்ம பண்றோம். ஒண்ணு ஏதாவது நினைச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஏதாவது பேசிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மூணு வேலை தான் நம்ம பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் செய்யறோம். வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை. ஒண்ணு ஏதாவது நினைச்சிட்டு இருப்போம், இல்லாட்டி ஏதாவது பேசிட்டு இருப்போம், இல்லாட்டி ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம். இந்த மூணு ஆளையும் தனக்கு துன்பம் வரக்கூடாது, பிறருக்கு துன்பம் வரக்கூடாது. தற்காலத்திலே துன்பம் வரக்கூடாது, பிற்காலத்திலே துன்பம் வரக்கூடாது. உடலுக்கும் துன்பம் வரக்கூடாது, மனதிற்கும் துன்பம் வரக்கூடாது. இந்த 6 இடத்துலயும் உங்க எண்ணமோ சொல்லோ செயலோ துன்பம் கொடுக்காம ஒரு செயல் நீங்க செஞ்சா அது ஒழுக்கம். அருமைமா, நன்றி நன்றி, சூப்பர். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? சுமதி அம்மா சொல்லிட்டாங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். சரிங்களா? உங்களுக்கு யாரை கேட்டாலும் தெரியணும் எது ஒழுக்கம் அப்படின்னா, தூக்கத்துல தட்டி கேட்டா கூட தெரியணும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயலால் தீமை தராதது ஒழுக்கம். தீமை தந்தா அது ஒழுக்கம் கெட்ட செயல். சரிங்களா? இப்ப நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க ஒழுக்கமா இருக்கீங்களா? எல்லாரையும் சொல்றீங்கல்ல, குழந்தைவே ஒழுக்கமா இரு, அடி பின்னி போடுவாங்கிறீங்கல்ல. நீங்க பின்றீங்களோ இல்லையா? மேல ஒருத்தர் இருக்கிறான், அவன் பின்னி எடுத்துடுவான். நீங்களாவது சொல்லிட்டு விட்டுருவீங்க, அவன் சொல்லிட்டுலாம் விட மாட்டான், வச்சு செய்வான். புரியுதானுங்களா? சரி, காலையில 5 மணிக்கு எந்திரிப்பது ஒழுக்கமா இல்லையா? ஒழுக்கமே இறை வழிபாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனி இதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இறை வழிபாடுன்னா எங்கேயோ போய் சாமி இப்படி கையை வச்சு கும்புறது அல்ல இறை வழிபாடு. நீங்கள் ஒழுக்கமாக இருப்பதுதான் இறை வழிபாடு. இதான் புத்தர்ல இருந்து பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க. எதற்காக இறை வழிபாடு? நாம் ஒழுக்கமாக இருப்பதற்குத்தான் இறை வழிபாடு. இறை வழிபாட்டுல என்ன பண்றீங்க? கோயிலுக்கு மாலை போட்டு, இப்ப கார்த்திகை மார்கழி வந்துருச்சு, செம்மையான நிகழ்வு, சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஒரு வருடத்துல மொத்த கர்மாவையும் ஒரு 30 நாள்ல கழிச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த 30 நாள் நீங்க வேலைக்கு போனா போதுங்க, அப்புறம் 335 நாள் நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படின்னா நீங்க எப்படி போவீங்க? அப்படி செமையா போகும்ல. 5 நாள் வேலைக்கு போய் 6 நாள் வேலைக்கு போய் 1 நாள் உட்காந்து சாப்பிடலானாலே அப்படி வேலைக்கு போறோம். இந்த 30 நாள் நீங்க கரெக்டா வேலைக்கு போனா போதுங்க, அடுத்தது 335 நாள் நீங்க வீட்டுல ஜாலியா உட்காந்து சாப்பிடலாம். அப்படின்னா எப்படி தீவிரமா வேலைக்கு போவோம்? அந்த 30 நாள் தான் மார்கழி. சரிங்களா? இப்ப அந்த மார்கழி இப்ப வரப்போகுது இல்லையா? டிசம்பர் 15 14 வருதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் டு ஜனவரி 14 வரும். தீவிரமா அதுல நீங்க ஈடுபடணும் உங்களுக்கு. சரிங்களா? காலை சக்கரம் அப்படியே ஜகஜோதியா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கோங்க, நான் ஐயாட்டு கூட சொல்லுவேன். சரிங்களா? அந்த மார்கழியில மொத்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இறங்கி உங்க உடம்புல இருக்க எல்லா நோயும் போக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். சென்றாண்டே செஞ்சேங்க ஐயா அதை. செஞ்சோம், சிறப்பு சிறப்பு. சரிங்களா? சென்ற ஆண்டு செஞ்ச, இந்த ஆண்டு அதை விட பிரமாதமா செய்ய போறோம். சரிங்களா?
நாங்கள் இறை சாதனை மார்க்கெட் 108 நாள் சேலஞ்ச் வச்சுருக்கோம். நீங்கள் 108 நாளில் போற வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 30 நாள் சேலஞ்ச் எடுத்து செய்யுங்க. பட் மார்கழியில் நீங்கள் அந்த சக்தியை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். புரியுதுங்களா? இறைவன் கொட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். உங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போக்கலாமா? போக்கிடலாம் மார்கழியில. மனதில் இருக்க குழப்பம், வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் எல்லாத்தையும் போக்கிடலாம் மார்கழியில. இறை உணர்வு மார்கழியில பெறலாம். அப்படி ஒரு சூப்பர் பவர் பிரபஞ்சத்துக்கு வருது மார்கழி மாதம் முழுக்க. அந்த ஒரு மாசம் தான் வரும். சரிங்களா? அப்ப அதை நீங்க பயன்படுத்தணும்னா அதுக்கு நீங்க தயார் பண்ற காலம் தான் கார்த்திகை. வர 17ஆம் தேதியிலிருந்து தொடங்குது கார்த்திகை 1. தயார்படுத்திக்கோங்க. இவ்வளவு நாள் நீங்க ஏனோ தானோன்னு வந்திருக்கலாம், கொஞ்ச நாள் வரலாம், கொஞ்ச நாள் வராமல் இருக்கலாம், பயிற்சி செய்யலாம், செய்யாம இருக்கலாம். அந்த 60 நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனாலதான் கார்த்திகையில மாலை போட்டுருவாங்க. 48 நாள் நம்ம காலை சக்கரம், அது பக்தி மார்க்கம். அங்க 48 நாள் பண்றாங்க. இது ஞான மார்க்கம். நீங்க 60 நாள் பண்ணுங்க. ஆனா அந்த பக்தி மார்க்கத்தை சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான்னு தெரியல. இன்னைக்கு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. பட் இப்போ வெறித்தனமா செய்யறவங்க இருக்காங்க. காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு 5 மணிக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பஜனை பாடி, என்ன ஒரு சிஸ்டம்! ஆச்சரியமா இருக்கும். எப்படிடா இவன் டியூன் பண்ணி வச்சிருக்கான்? அவனுக்கு என்னன்னே தெரியாது. சாமி கும்பிடணும் அவ்வளவுதான் தெரியுது. அதுக்குள்ள என்ன இருக்குது ஒன்றும் தெரியாது. 5 மணிக்கு எந்திரிக்கணுமா? அது பிரம்ம முகூர்த்தமா? அதுல பிரபஞ்ச சக்தி வருமா? அது இறையாற்றல் வருமா? அதுல குளிச்சா பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா உனக்கு வருமா? உன்னோட கர்மாவெல்லாம் போகுமா? இறை வழிபாட்டில் ஈடுபடணுமா? பொட்டு வைக்கணும் என்ன தெரியாத பொட்டு வச்சுட்டு இருக்கான். சரி, ஆக்கினை வேலை செய்யணுமா? எவ்வளோ விஷயம் இருக்கு. இப்ப வெளியில சாப்பிட மாட்டாங்க. ஒழுக்கம்னா ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. நீங்க சாமிக்கு மாலை போட்டா நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதாங்க ஒழுக்கம். அதான் ஒழுக்கம். சரி, எந்த கெட்டதும் பண்ண மாட்டாங்க. தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க, கெட்டதை நினைக்க மாட்டாங்க. டிவி சினிமா கூட பார்க்க மாட்டாங்க பெருசா. ஆக்சுவலி சினிமா பார்க்க கூடாது மாலை போட்டா. ஏன்னா கெட்டது உங்க கண்ணு வழியா உள்ள போயிடும். கெட்ட வார்த்தை பேசுறது எவ்வளவு தப்போ அப்படி கெட்டதை பார்க்கறது அதை விட பல மடங்கு தப்பு. சரிங்களா? இன்னைக்கு டிவி செல்போனே தொடக்கூடாது நம்மள மாலை போட்டா. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது முற்காலத்துல. அப்ப கெட்டதை பார்க்க மாட்டாங்க, கெட்டதை கேட்க மாட்டாங்க, கெட்டதை பேச மாட்டாங்க, கெட்டதை சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டா. ஏன்னா அது கெட்டதுன்னு தெரியும் அவங்களுக்கு. சரிதானே? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இன்னும் நிறைய பேருக்கு டவுட், நான்வெஜ் சாப்பிட்றதா வேண்டாமா? அத்தனை மகான்களும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நான்வெஜ் சாப்பிடாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99 மகான்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாங்கிறாங்க. சரிதானே? மகாத்மா காந்திஜி சொல்லிட்டாரு, வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லிட்டாரு, வள்ளல் பெருமானார் சொல்லிட்டாரு. இன்னும் யார் வந்து உங்களுக்கு சொல்லணும்? இன்னும் யாரோ வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்க விடுறதுக்கு தயாரா இல்லை, அதனால காரணம் சொல்லிட்டு அடிச்சு வெளுக்குறீங்க. சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்ற வரைக்கும் என்ன வரும்? பாவம் வரும், அவ்வளவுதான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் ஒழுக்கம்னா, அப்ப உணவுக்காக ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றீங்களே, இது ஒழுக்கமா? நீங்க தான் கேள்வி கேட்கணும். மகான்கள் நம்மளை கேள்வி கேட்டு சிந்திக்க வச்சுட்டு போயிடுவாங்க. மாற வேண்டியது நம்ம பொறுப்பு. சரிதானுங்களா? அதுக்குன்னு கட்டாயப்படுத்தி மாத்தாதீங்க, அது நிலைக்காது. சரி, இன்னைக்கு ஐயா சொல்லிட்டாரு, உடனே நம்ம இன்னையிலேருந்து சாப்பிடாம இருக்கோம். திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, நன்றி ரெட்மி. சரிதானே? தன்னூன் பெருக்க பெரிதும் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்கிறார். இறைவனோட அருள் வேணும்னு கேட்கறீங்கல்ல, அந்த அருள் எப்படி வரும்? தன்னூன் பெருக்க, உன்னோட உடம்ப வளர்த்துக்கிறது. பெரிதும் உண்பான், இன்னொரு உயிரை கொன்னு திங்கறியாப்பா, உனக்கு எப்படிப்பா இறைவனோட அருள் வரும்?
இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். நாயம் கேளுங்க வாய்க்கிலேயே. தூண்லையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான். அப்ப கோழியில் இருக்கானா இல்லையா? இருக்கிறான். ஆட்டுல இருக்கானா இல்லையா? இருக்கிறான். மீன்ல இருக்கானா இல்லையா? இருக்கிறான். அப்புறம் அதை போட்டு தள்ளனா யாரை போட்டு தள்ளுறீங்க? இறைவனை போட்டு தள்ளுறீங்க. சொல்லுங்க. நீங்க வச்ச சாம்பார, சூப்பரா வச்ச சாம்பார கீழே ஊத்துனா உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும்? சொல்லுங்க. கோவம் வருமா வராது? சாம்பார் மறுபடியும் வச்சிடலாம், சரிதானே? கீழே ஊத்துறீங்க. நான் வரேன். ஜான்சி ராணி அம்மாவா? பிளான்ட் ஆல்சோ லிவிங் திங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியாம்மா? பிளான்ட் உயிரோட இருக்கிறது தான் அதையே சாப்பிட்றீங்கன்னு கேட்குறீங்களா? சரி, அதையும் சாப்பிடாம இருந்து முக்தி அடைஞ்சிருங்க. வேலை முடிஞ்சுது. எதுக்கு இந்த வேலை? யூ ஆர் கில்லிங் அண்ட் ஈட்டிங் இட். ஓ, ஞானிகள்லாம் உள்ள இருக்காங்கப்பா. சரி, மரத்தை வெட்டுங்க. வெட்டின இடத்துல வளருமா வளராதா? வளரும். உங்க கையை வெட்டுங்க, வளருதான்னு பாருங்க. சரிதானுங்களா? இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காகவே இறைவனே தந்த வரம் தாவரம். புரியுதா இல்லைங்களா? தாவரத்துக்கு உயிர் இருக்குது, ஆனா அதுக்கு துன்பம் வராது. தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டுல எர்த்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஷாக் அடிக்காது. எர்த்து கனெக்ஷன் கொடுக்கல, எங்க கை வச்சாலும் ஷாக் அடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? அப்படி அந்த மாதிரி எர்த்து கனெக்ஷன் கொடுத்த ஒரே உயிர்னா தாவரம் தான். அது எர்த்துல கனெக்ட் ஆயிரும். நீங்க அதுக்கு எந்த துன்பம் கொடுத்தாலும் அதுக்கு பாதிக்காது. அது டைரக்டா எர்த்துல பாஸ் பண்ணிடும். சரிங்களா? வெட்டி வச்சா இன்னொரு இடத்துல தலைச்சிட்டு வரும். சரியா? பள்ளிக்கு வாழை அதுவே வெட்டிக்கும். ஏதாவது துன்பம் வருதுன்னா வாழை வெட்டிட்டு விட்டுரும். பார்த்துருக்கீங்களா? பள்ளி வாழ் வளர்ந்துடும். அது நமக்கு நகத்தை வெட்டினா வளரும், முடிய வெட்டினா வளரும், கையை வெட்டினா வளராது. போச்சு. சரிதானுங்களா? ஆனா தாவரத்துக்கு அப்படி அல்ல. சரிதானா? இந்த எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காகவே இறைவன் கொடுத்த வரம் தான் தாவரம். அதனால தாவரத்தை உண்டு வாழலாம். சரியா? வேற எந்த உயிரும் அதை உண்டு வாழணும்னு அவசியம் இல்லை நமக்கு. நபிகள் சொன்னாரு, ஒட்டகத்தை வெட்டி சாப்பிடுங்க, குரான்ல இருக்குது. ஏன் சொன்னாரு? அது அரேபிய தேசம். அங்க நீங்க இங்க விளைவிக்கிற மாதிரி விளைவிக்க முடியாது. புரியுதா? அங்க மணல் காடு. ஆனா மனுஷன் உயிர் வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லை. சரிதான்? அப்ப என்ன சொன்னாரு? 50 ஆடுகளை வெட்டி திங்கிறதுக்கு பதிலா ஒரு ஒட்டகத்தை கொண்டு தின்னுனாரு. 50 உயிரை கொல்றதுக்கு பதிலா இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஹலால் பண்ணிட்டு, இறைவா இந்த உடலை உயிரை நீ கொடுத்துட்ட, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து உன்னை அடையணும், எனக்கு வேற வழி தெரியல, சரிதானா? அதனால இந்த உயிரை கொண்டு சாப்பிட்றேன், என்னை மன்னிச்சிரு. ஹலால். இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அந்த உயிர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் அதை கொண்டு சாப்பிட்டாங்க. வேற வழி இல்லை, சாப்பிட்டாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது, இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னா அன்னைக்கு சொல்லியிருப்பார் நபிகள், டேய் ஒட்டகத்தை தொட்ட செத்த நீ. சரிதானே? சிந்திக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. ஒரு நல்ல பானை அழகா பண்றாரு ஒரு குயவன், சரிதானே? அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? சொல்லுங்க. நான் சொன்னேன்ல, அழகா நல்லா சாம்பார் வைக்கிறீங்க, நல்ல டேஸ்டா இருக்கு, அதை வாங்கி கீழே ஊத்துனா எப்படி இருக்கு உங்களுக்கு? சாம்பாரை வச்சிடலாங்க, பானையை பண்ணிடலாம். உயிரை கொண்டு வர முடியுமா உங்களால? உயிரை கொண்டு வர முடியுமா உங்களால? இறைவனுடைய குழந்தைகள் நாம் எல்லாரும் சொல்றீங்க, சொல்றோமா இல்லையா? இறைவனோட குழந்தைகள் நாம் எல்லாம். நீங்க மட்டும்தான் இறைவனோட குழந்தைகளா? ஆடு மாடெல்லாம் இறைவனோட குழந்தைகள் இல்லையா? அதெல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தைகளா? எல்லா உயிர்கள்லயும் இறைவன் இருக்கிறான்னு சொல்றீங்க. இறைவன் இல்லாத இடமே இல்லைங்கிறீங்க. எல்லா உயிர்களிலும் எனக்கான வல்லவன் அவனோ, அவனே உயர்ந்தவன் சொல்லுது பகவத்கீதை. எல்லா உயிர்கள்லயும் இறைவன் இருக்கிறான். தூண்லயும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான்னா ஆடு மாட்டுல இருக்குமா இருக்காதா? அப்ப எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கிறான். அப்ப நீங்க யாரை கொல்றீங்க? அந்த இறைவனை கொள்கிறீர்கள். இறைவனை கொண்டா கூட அவன் ஒத்துக்குவான். தன் குழந்தையா இருக்கிறான். உங்களை அடிச்சா கூட வாங்கி, உங்க குழந்தைய அடிச்சா நீங்க விடுவீங்க? வச்சு செய்ய மாட்டீங்க.
அப்படித்தான் உங்களை வச்சு செய்யறான். சரிதானே? நாம ஆதிவாசியா காட்டுவாசியா விலங்குகளா வாழ்ந்தப்போ பிற உயிர்களை வேட்டையாடி தின்ன உண்மைதான். ஆமா. வேடனா இருந்தோம், உயிர்களை கொண்டு தின்னோம். ஆமா, உண்மைதான். அறிவு வளரல, அப்ப தெரியாது. அப்ப திங்கறதுக்கு என்ன பண்றது, விவசாயம் பண்றது தெரியாது. புரியுது? இன்னைக்குதான் விவசாயம் பண்ண தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு கொண்டு திங்கிறீங்க? இல்ல அதுலதான் சத்து இருக்கு. எவங்க சொன்னா? ஆடுதான் சத்து இருக்குதுன்னா ஆடு எதை திங்குது? சொல்லுங்க. ஆடு எதை திங்குது? புல்ல திங்குது. குதிரை என்னத்தை திங்குது? புல்ல திங்குது. கொல்ல திங்குது. யானை என்னத்தை திங்குது? யானை என்னத்தை திங்குது? அத்தாச்சோட உயிரினம் என்ன ஸ்ட்ரென்த் சொல்லுங்க. மாடு என்னத்தை திங்குது? மாடு என்ன திங்குது? அதுக்கு போய் நிக்க முடியுமா உங்களால? எவன் சொன்னா நான்வெஜ் தின்னா சத்து வரும்? வாய் ருசி வரும்னு. ருசி கூட கிடையாது நான்வெஜ்ல, அது திங்க முடியாது உங்களால. அதனால அதுல உப்பு மிளகா பொடி மஞ்சத்தூள் கண்டதெல்லாம் போட்டு கெமிக்கல் எல்லாம் போட்டு அது ருசிக்கிற மாதிரி திங்கிறீங்களே தவிர உண்மையான ருசி அதுல இல்லை. சரிங்களா? அதை விட பல மடங்கு ருசி வெஜ்ஜில் இருக்கு. ஏன் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாம் ஸ்ட்ரென்த்தா இல்லையா? எந்த ஐயராவது ஹாஸ்பிட்டல்ல படுத்து பார்த்துருக்கீங்களா கொண்டையோட? நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். சரி, எந்த ஐயராவது ஆஸ்பத்திரியில படுத்து பார்த்துருக்கீங்களா? புரோகிதர்கள் காலையில எழுந்திரிச்சு 5 மணிக்கு கோயிலுக்கு போய் சாமி இறை வழிபாட்டில் ஈடுபடுறவங்க வந்து பூஜை நடத்துறவங்க ஆஸ்பத்திரியில படுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஆரோக்கியமா இருக்கணும், வளமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் உயிர் கொலையை பண்றீங்களே. அது 3வது ஒழுக்க பண்பாட்டுல முக்கியமா சொல்றாரு, உணவுக்கு உயிர் கொல்லா நோன்பு. வாய்ப்பு இருந்தா முடிவெடுங்க. சரிங்களா? தன்னோட குழந்தை உயிர்கள், அதனால எந்த குழந்தை துன்பப்படுறதுக்கு இறைவன் விடமாட்டான். பண்ணுனீங்க அது பாவம். சொல்லுவாங்க நமக்கு சின்ன வயசுல இருக்கிறப்படே, அந்த தவக்கலை கொள்ளாத பாவம் முடிச்சுக்கோ, வீட்டுல சோறு நஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். உடக்காய் அடிக்கிறதுக்கு போவோம் உண்டி வேலை எடுத்துட்டு. சரி, டே அது போகாத, அது கொல்லாத பாவம் முடிச்சுக்கோ, இந்த எறும்பு கொல்லாத பாவம் முடிச்சுக்கோ. சரிங்களா? சாமி எறும்புன்னு ஒரு எறும்பு இருக்கு, தெரியுமா? நீங்க சொல்லுவீங்க அந்த கருப்பா ஒரு எறும்பு இருக்கும்ல, சாமி எறும்பு. சரிங்களா? பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. என்னடா சாமி எறும்பு பிள்ளையார் எறும்பு? ஏன்? அது உங்களுக்கு அடிக்காது. நீங்க 1000 எறும்பு இருக்கிற இடத்துல போனாலும் மேல ஏறி குறுன்னு ஓடுமே தவிர உங்களை கடிக்காது. அப்ப எது சாமி எறும்பு? யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிறதாண்டா சாமி எறும்பு. சுள்ள எறும்பு கடிச்சு வச்சிரும், சொரக்குன்னு ஒரு போடு போட்டுரும். சரிங்களா? அப்ப யாரு கடவுளை அடைவான்? யாருக்கும் துன்பம் தராம இருக்கான் பாருங்க. இது எல்லா மதங்களும் சொல்லுது. ஹிந்து தர்மம் மட்டும் சொல்லல, இஸ்லாம் என்ன சொல்லுது? யாருக்கும் துன்பம் கொடுக்காம. சரிதானே? நீ உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என நினைக்கிறாயோ அதையே பிறருக்கு கொடுன்னு சொல்றாரு இயேசு. யோசித்து பாருங்க. அன்பு செலுத்துங்கள். அன்பு என்பது என்ன? பிறர் துன்பம் போக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் அன்பு. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். எழுதி வச்சுக்கோங்க. எது அன்பு? உங்க வீட்டுல எல்லாம் காட்டுறீங்களா, அதுக்கு பேர் அன்பா? துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். உங்க எண்ணத்திலேயோ சொல்லலையோ செயலையோ பிறர் துன்பம் போக்கணும், பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது. கொடுத்தா பாவம். அது யாருக்கு கொடுத்தாலும் சரி, உங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்தாலும் சரி, வீட்டுக்காரம்மா கொடுத்தாலும் சரி, பெத்தவங்களுக்கு சொல்ல கொடுத்தாலும் சரி, நீங்க பெத்து போட்டதுக்கு கொடுத்தாலும் சரி, சொந்த பந்த யாருக்கு நீங்க துன்பம் கொடுத்தாலும் அது பாவம் பாவம் பாவம். அதை விட முக்கியமான ஒரு பாவம் இருக்கு. உங்களுக்கே நீங்க துன்பம் கொடுப்பது மிகப்பெரிய பாவம். பாவம் வெளியே போய் செய்யறது இல்லாம முதல் நமக்கு தான் செய்யறோம். இந்த தீக்குச்சி முதல் தன்னை எரிச்சுக்கிட்டு தான் அடுத்ததை பத்த வைக்கும், தெரியுமா உங்களுக்கு?
தீக்குச்சி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பற்ற வச்சீங்கன்னா முதல்ல அதை பத்திக்கும், அதுக்கப்புறம் தான் அடுத்தது பற்ற வைக்கும். அந்த மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு தீமையும் முதல்ல நம்மளுக்கு பலனை கொடுத்துட்டு தான் அடுத்தவங்ககிட்ட போகும். நான் என்ன சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு எவ்வளவு வேணும் துன்பம் கொடுங்க கொடுங்க. ஒரே ஒரு கண்டிஷன் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க துன்பம் கொடுக்காது. ஓகே, அது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணலாமா? ஒரே கண்டிஷன், உங்களுக்கு நீங்க துன்பம் கொடுக்காது. அது ஈஸி தானே, எனக்கு துன்பம் கொடுக்காது, அவ்வளவுதான். சரியா? அப்ப காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 7 மணிக்கா? நீங்கெல்லாம் எந்திரிச்சறீங்க நேரத்தில். பொதுவா சொல்றேன், 5 மணிக்கு எந்திரிப்பது ஒழுக்கம், 7 மணிக்கு எந்திரிப்பது ஒழுக்கம் கெட்ட செயல். ஏன்? 5 மணிக்கு எந்திரிச்சா உங்களுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது, தற்காலத்தில் நல்லது, எதிர்காலத்தில் நல்லது, வாழ்நாள் முழுக்க நோய் வராது, பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அபரிமிதமா வரும். நல்லது தானே? நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல செயல்பட முடியும். 7 மணிக்கு எந்திரிச்சா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், தற்காலத்தில் துன்பம், எதிர்காலத்தில் துன்பம். 7 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி பாவம் உலகத்திலே கிடையாது. சரிங்களா? அளவா சாப்பிட்டா ஒழுக்கம், 4 இட்லி சாப்பிட்டா ஒழுக்கம், 6 இட்லி சாப்பிட்டா ஒழுக்கம் கெட்ட செயல். நான் சொல்லிட்டேன், இறை வழிபாடு என்பது என்ன? நீங்கள் ஒழுக்கமாக இருப்பதே இறை வழிபாடு. கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். இறைவனை எங்கேயோ நீங்க பார்க்க வேண்டாம். சரி, இப்போ ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த உரையை கேட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அதுதான் இறைவன். அதை அனுபவிங்க. சரிங்க? ஒரு தப்பான செயல் செய்யறோம், நைட்டு கண்ணு எரிய 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 செல்போன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், கண்ணு கதறுது, ஐயா விட்டுருங்க ஐயா, முடியலையா, இரு உன்னை கொல்லாம விட மாட்டேன் இரு. உன் கண்ணுல நெருப்ப வைக்காம உடல் சோர்வா இருக்க விடக்கூடாது. உடல் சோர்வா இருந்தா மெதுவா எந்திரிக்கலாமா? எதுக்கு சோர்வா இருக்கு உடம்பு? நம்ம சிஸ்டம் சரியில்லை. நைட்டு தூங்குறது எத்தனை மணிக்கு தூங்கணும்? 8 மணிக்கு தூங்கணும். அதுதான் சிறந்த ஒழுக்கம், அதுதான் சிறந்த இறை வழிபாடு. சரி, ஊனுக்குள் நீ நின்று உலாவனதை காணாமல் நான் என்று இருந்த நலனிழந்தேன் பூரணமேன்னு சொல்ற. இதுக்குள்ள யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பெறானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். சரியா? இதெல்லாம் படிச்சிருக்கிறான். இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான். நீங்க வெளி அர்ச்சனை செய்யறதால பிரயோஜனம் பெருசா இருக்காது. போங்க கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்க, அதுல ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு, அது வேற. பட் உள்ள இருக்கிற இறைவனுக்கு என்ன பண்ணீங்க? நைட் 8 மணிக்கு தூங்க வைக்க வேண்டாமா? இதைத்தான் கோயில்ல பண்ணாங்க, சாமி தூங்க வச்சாங்க 8 மணிக்கு. நீயும் போய் தூங்குடான்னு அர்த்தம். சரிதானே? அந்த சாமி தூங்கலினாலும் நல்லா தான் இருப்பாரு. ஏன்னா அவர் சர்வ வல்லமை கொண்டவர், அவர் எங்கும் இருப்பவர், எல்லையற்றவர். அவரை தூங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்னைக்கு தூங்கியிருக்கா? இறைவன் என்னைக்கே தூங்கியிருக்கா? உங்க ஹார்ட் தூங்கியிருக்கா? லங்ஸ் தூங்கியிருக்கா? சரிதானே? நமக்குள்ள இருக்கிற உறுப்பையே இயக்கிட்டு இருக்கா, அவன் தான் இயக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்னைக்கு தூங்குனான்? அவன் பேரறிவாளன், விழிப்புணர்வுடைய மொத்த சொரூபம் அது. ஆனா நீ போய் தூங்கணுங்கிறதுக்கு தான் கோயில சொல்றாங்க. அறிவிராசனம் போட்டா என்ன, அது படுத்தாச்சுன்னு அர்த்தம் கடவுள். அது திருப்பதியில் வேற அவர் 3 மணி நேரம் தான் தூங்க விடுறாங்க. சரிதானா? 21 hours நான் ஸ்டாப் ஒர்க் பண்றாரு. சரியா? அப்ப நீங்க நேரத்துல தூங்கணும், அதுதான் ஒழுக்கம், அதுதான் இறை வழிபாடு. சரிதானுங்களா? 8 மணிக்கு தூங்கி பாருங்க, 9 மணிக்கு அதிகபட்சம் 10க்குள்ளேயே தூங்கிருங்க. டெட் எண்ட் 10 மணி. 9 மணிக்கு தூங்குவது என்பது இறை வழிபாடு, ஒழுக்கம். 10 மணிக்கு மேல டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒழுக்கம் கெட்ட செயல். தனக்கு துன்பம், பிறருக்கும் துன்பம் தான். நீங்க டிவி பார்க்கறத தற்காலத்திலேயும் துன்பம், எதிர்காலத்துல கண்ணு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும்.
உடலுக்கும் துன்பம், மனதிற்கும் துன்பம். காலையில் எந்திரிக்க முடியாது. எவ்வளோ பெரிய பாவத்தை செய்றீங்க செல்போனை பார்த்து நைட்ல, சர்வசாதாரணமா செய்றீங்களே. சரிதானா? அளவாக சாப்பிடுவது ஒழுக்கம். வயிற்று வலி வர மாதிரி தின்னா ஒழுக்கம் கெட்ட செயல். உண்மையை பேசுவது ஒழுக்கம், பொய்ய பேசுவது ஒழுக்கம் கெட்ட செயல். உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சிடலாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. உங்களுக்கு வர்ற எண்ணமோ சொல்லோ செயலோ யாருக்கும் துன்பம் தராம இருக்கான்னு பாருங்க. அது ஒழுக்கம். துன்பம் கொடுத்ததுன்னா அது ஒழுக்கம் கெட்டது. அப்ப என்ன பண்ணணும்? ஒழுக்கம் கெட்டதை செய்யக்கூடாது. அவ்வளவுதான் முடிவு. டீ காபி குடிக்கலாமா? சொல்லுங்க. டீ காபி குடிக்கலாமா? கூடாது. காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குடிக்கணும். சுடு தண்ணியில குளிக்கிறது பாவம். ஆமா, உங்க உடம்பு கதறும். என்னைக்காவது உடம்பு சரியில்லைன்னு குளிக்கிறது வேற, எண்ணெய் தேய்க்கிறப்ப குளிக்கிறது வேற. ரெகுலரா சுடு தண்ணியில் குளிச்சா என்ன ஆகும்? சூடு பட்ட உடனே எல்லாமே மெல்ட் ஆகும். உங்க ரத்த நாளங்கள் நரம்புகள் எல்லாம் விரிஞ்சிடும். புரியுதுங்களா? தொடர்ந்து அப்படி குளிச்சுட்டே இருந்தா உடம்புல பல நோய்கள் உருவாய். இப்ப பச்சை தண்ணியில குளிக்கிறது என்பது ஒழுக்கம். அதைத்தான் இந்த மாலை ஓட்டணி பண்ணாங்க. காலையில் எந்திரி, மார்கழி கார்த்திகையில தான் இருக்கிறதுலே அதிக குளிர். அப்பதான் அந்த காலத்துல பச்சை தண்ணியில் குளிக்க வச்சிருக்கான். மார்கழி மாசம் அடிக்கிற குளிர்ல காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணி குளிச்சு கோயிலுக்கு போய் பஜன் பாடுனா அந்த 30 நாள்ல அந்த ஓசோன் சக்தி அப்படி இந்த பூமியில் இருக்கும். அதனாலதான் காலையில் எந்திரிச்சு பஜன் பாடுறதுக்கு போயிடுவாங்க கோயிலுக்கு. ஐயர்களை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வெறும் மேலோட பாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்நியன் படம் பார்த்தீங்களா? அந்நியன் படத்துல விக்ரம் அப்படியே பஜன் பாடிட்டே இந்த வெறுமேலோட அப்படியே சுத்திட்டு வருவார் கோயில. அப்படியே பிரபஞ்ச சக்தி அப்படியே குபு 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 குபுன்னு ஏறிடும். அந்த ஒரு மாசம் சரிங்களா கரெக்டா பண்ணிட்டா உங்க சார்ஜ் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் ஏறிடும். சரிங்களா? வித்து சக்தி செலவு பண்ணாம இருக்கணும். அது ஒழுக்கம். காயகல்பத்தில் பார்த்துருக்கோம்ல? சரிதானுங்களா? வித்து சக்தியை அளவோட முறையோட செலவு பண்ணணும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் அளவு இருக்கணும், முறை இருக்கணும். ஒவ்வொன்றையும் செய்வதிலையும் முறை இருக்கணும். சரி, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் கொடுக்காத செயலில் ஈடுபடும். நீங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதை விட உங்களுக்கு துன்பம் கொடுக்கறன்னு நிறுத்தணும். நான் எனக்கு துன்பம் கொடுக்கறன்னு நிறுத்தணும். எனக்கு ஒரு கோபம் வருது, முதல்ல யாரை பாதிக்கும்? அடுத்தவங்களையா? கோபம் வருது, வர்றப்பவே எங்க ஹார்ட் பட்ட 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 பட்டன்னு அடிக்கும். சரிதானா? பிளட் வெசல்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். ரத்தம் கண் எரியும், நான் குளரும், வயிறு எரியும், கை காலெல்லாம் ஷிவரிங் ஆகும், பைல்ஸ் வரும், மூளை வேலை செய்யாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. சரிதானே? உடம்பெல்லாம் அப்படியே பதறும், கிட்னி பதறும். சரிதானுங்களா? உங்க மூளை செல்கள் எல்லாம் அப்படியே அதிரும். என்னடா இன்னும் ஸ்பீடா விடுறானடா பிளட்ட, அட லூசு பயல, இங்க இருக்கிற பிளட் வெசல் ரொம்ப சாஃப்டா இருக்கிற, வெடிச்சிரும்டா மெதுவாடா. சரி, பிரஷர் ஏறி மண்டையில வெடிச்சு ரத்தம் வெடிச்சு செத்தவனால இருக்கானா இல்லையா? சரி, நீங்க கோவப்படுறப்ப முதல்ல யாருக்கு ஆப்பு வைக்கிறீங்க? உங்களுக்கே ஆப்பு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தவனுக்கு ஆப்பு. சரியானா? சொந்த காசு சூனி எதுதான். அப்ப கோவப்படுறது மிகப்பெரிய பாவம். பொறாமப்படுறது அதை விட பெரிய பாவம். பொறாமப்பட்டா பொங்கு, உங்களுக்குள்ள பொங்குதா? ஆனந்தம் பொங்குது இல்லையா? அடுத்தவனோட உயர்வு பார்த்தா தாங்க முடியல, பொறுக்க இயலாமை பொறாமை. அடுத்தவன் நல்லா இருக்கானா தாங்கவே முடியல, அடுத்தவன் சம்பாதிக்கிறானா தாங்கவே முடியல. எவ்வளோ நல்லவனுங்க நம்ம. சரிதானே? யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. வஞ்சம் வச்சிருக்கீங்களா? யாராச்சும் எப்பாச்சும் வச்சு செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? என்னை பண்ணிட்டு இல்லை, இரு வச்சுக்கிறேன், உனக்கு எனக்கு ஒரு டைம் வருமா வராது. சரிதான்? அது மிகப்பெரிய பாவம்.
கோபமாவது வந்தோடனே காட்டிடுவோம். ஆனா வஞ்சம் உங்களை செல்லரித்த புத்தகமாக மாற்றிவிடும். உங்க உடம்பு மொத்தமா அழிச்செறிஞ்சிடும் வஞ்சம். யாரு மேலேயும் வெறுப்ப பகைய சினமா வச்சிருக்காதீங்க. சரியா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர், உயர்தால் மனப்பான்மை, வஞ்சம் ஆறும் ஒழுக்க கேட்டினுடைய வெளிப்பாடு, ஒழுக்கத்தினுடைய எதிரிகள். இப்ப கெட்ட குணம் இருந்தா தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து சின்னாபின்னமாக்குவோம். சரிங்களா? அப்ப ஒழுக்கம்ங்கிறது என்னவோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ஒவ்வொரு சொல்லும் ஒழுக்கமா இருக்குதான்னு பார்க்கணும். இந்த சொல்லை சொன்னா எனக்கோ பிறருக்கோ துன்பம் வருமா, அந்த சொல்லை சொல்லக்கூடாது. இந்த செயலை செய்தா எனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கு மனதுக்கோ துன்பம் செய்யக்கூடாது. அப்ப நீங்க சிந்திக்கணும், எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது. மாலை போடுறப்ப நீங்க செய்யறது எல்லாம் செய்யணும். கடையில போய் திங்க கூடாது. சரிங்களா? கண்டதை பார்க்க கூடாது, கண்டதை கேட்க கூடாது. எல்லாரையும் கடவுளா பார்க்கணும். பார்க்கறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? மாலை போட்டவங்கள சாமி சாமி சாமி, வாங்க சாமி, உட்காருங்க சாமி, சாப்பிடுங்க சாமி சொல்றாங்களா? சாவை மிஞ்சியவன் நீ என்று சொல்றதுதான் சாமி. சாவை மிஞ்சியவன் நீ என்று சொல்வதுதான் சாமி. சரிங்களா? அப்ப வாங்க சாமின்னு அவரு சொல்றாரு. மாலை போட்டவர் எல்லாரும் என்ன சொல்றாரு? சாமி வணக்கம் சாமின்னு சொல்றாரு. நீங்க மாலை போட்டவனு சாமின்னு சொல்றது ஓகே. மாலை போட்டவர் எல்லாரையுமே சாமிங்கிறாரு. அப்ப எல்லாரையும் அவர் எப்படி பார்க்கிறாரு? இறைவனாக பார்க்கிறார். வாங்க சாமி, உட்காருங்க சாமின்னு சொல்றாரு. அவரும் சொல்றாரு, சொல்லுங்க சாமின்னு தானே சொல்றாரு. மாலை போட்டவர் மட்டும் கடவுள் அல்ல, போடாமல் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளா. அதை உணர்த்தறக்கான தத்துவம் தான் சாமி. கடவுள் எந்த வர்ணத்தில் இருக்கிறார்? கருப்பாக இருக்கிறார். இறைவன் இருள் வடிவானவன். அதனாலதான் எல்லா கோயிலையும் சில இருள் வடிவில் இருக்குது, கருப்பா இருக்குது. கருப்பன்னே ஒரு பேர் இருக்குல்ல, கருப்ப சாமி. கிருஷ்ணசாமின்னு என்ன? கருப்பன்னு அர்த்தம். சரியாண்ணா? இறைவன் கருப்பானவன். சரியா? அப்போ அதை உணர்த்துறதுக்கு தான் மாலை போடுறது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வர 17ஆம் தேதி கார்த்திகை 1 மாலை போட்டுறீங்களா? சரிதானே? மாலை வெளியே போட்டு பிரயோஜனம் இல்லை. சில சாமி தம் அடிக்குது மாலை போட்டு. ஏன் சாமி டாலர் தூக்கிட்டு கட்டிங்கே அடிக்கிற ஆள் இருக்குது. அவனெல்லாம் எதுக்கு மாலை போடுறான்னு தெரியல. தெரியுங்களா? மாலை புறத்துல போட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை, அகத்தில் இருக்கணும். சரிங்களா? இப்போ கார்த்திகை 1 மாலை போட்டுருங்க. ஒழுக்கமா இருப்பாங்கிற மாலை போட்டுருக்கு. அது கோயிலுக்கு போகணும் மாலை போடணும் அவசியம் இல்லை. வாய்ப்பு இருந்தால் போடுங்க, எல்லாரும் காலை சக்கரத்தில் எல்லாரும் போடுங்க. இயேசு கூட மாலை போட்டுக்குங்க, அல்லாஹ் கூட மாலை போட்டுக்குங்க. மாலை போடுறதுன்னா அது ஒரு கான்செப்ட். ஒரு 48 நாளைக்கு, ஒரு 30 நாளைக்கு, அல்லது ஒரு 60 நாளைக்கு நான் சில ஒழுக்கங்களை ஃபாலோ பண்றேன். 48 நாள் ஒரு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணா அந்த ஒழுக்கம் உங்களோட சொத்தா மாறிடும். 48 நாள் நான் காலையில் எந்திரிச்சு காலை சக்கரத்துக்கு வருவேன்னா அந்த ஒழுக்கம் உங்க சொத்தா மாறிடும். சொத்து சாகிற வரைக்கும் எவனாலே அந்த ஒழுக்கத்தை உங்களை இருந்து எடுக்க முடியாது. ஆனா 48 நாள் வைராக்கியமா பண்ணணும், அதுதான் முக்கியம். கடவுள் மேல அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு வெறி இருந்தாங்காட்டி தான் 48 நாள் பண்ணாங்க. சும்மாவெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. காலம் கருதி நிறைவு செய்வோம். இந்த கார்த்திகை மார்கழியை நல்லா மனசு வச்சு பிடிச்சிக்கோங்க. சரிதானா? என்னென்னவெல்லாம் ஒழுக்கம் ஃபாலோ பண்ண முடியுமோ மேக்சிமம் ஃபாலோ பண்ணுங்க. நேரத்தில் எந்திரிக்கிறது, நேரத்தில் தூங்குறது, நல்லது சாப்பிட்றது. சரிதாங்களா? 5 புலன்களை கரெக்டாக வச்சிருக்கிறது, 5 அளவு முறையை கடைபிடிக்கிறது, யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழ்றது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவரையும் இறைவனாக பார்ப்பது, இறை வழிபாடில் ஈடுபடுவது, உடலுக்கு பயிற்சி செய்வது, மனதிற்கு பயிற்சி செய்வது, உயிருக்கான காயகல்பத்தை நன்றாக செய்வது, இப்படி எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா யாருக்கும் துன்பம் தராத வாழ்க்கை வாழ்றது. இதுதான். உங்க உடம்ப மனசை நல்லா வச்சுக்கிட்டா தான் பிறருக்கு நல்லது செய்ய முடியும். ஒன்றை சொல்லி நிறைவு செய்வோம். உடலை நலமாக வைத்துக் கொள்வது முதல் இன்பம். வள்ளலார் சொல்றார், உடலை
நலமாக வைத்துக் கொள்வது முதல் இன்பம். உடல்ல நோய் இல்லாமல் இருப்பது முதல் இன்பம். அதுவே நமக்கு இன்னும் சாத்தியமாகுது. மனம் கவலையற்று இருப்பது இரண்டாம் இன்பம். மனதுல கவலை இல்லாம துன்பம் இல்லாம இருப்பது இரண்டாம் இன்பம். இந்த 2 இன்பம் இருந்தாதான் 3வது இன்பம். பிறருக்கு நன்மை செய்வது 3வது இன்பம். அதுதான் இறைவனை அடைவதற்கான வழி. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எப்படின்னு சொல்றாரு. எந்த உயிரையும் என்னோட உயிர் மாதிரி. உங்களுக்கு நீங்க துன்பம் கொடுப்பீங்களா? உங்க கையில கத்தியில வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டீங்கல்ல. ஏன்? அது ஏன்? என்னோட உயிர், நான் துன்பப்படக்கூடாது. எவ்வுயிரும் தம்முயிர் போல். இப்ப பாக்குற எந்த உயிரையும் என்னோட உயிர் மாதிரி நினைக்கிறவன் தான் யாரு? இறைவன். அவன் தான் இறைவன் அடைவதற்கு தகுதியானவன். எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்து உவக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்ங்கிறாரு. அப்படி இருக்கிறவனோட உறவு வேணும். சரிங்களா? அப்ப வள்ளலார் உங்க கூட உறவு வைக்கணுமா வேண்டாமா? வேதாத்திரி மகிழ்ச்சி உங்களோட உறவு வைக்கணுமா வேண்டாமா? அப்ப எப்படி இருக்கணும்? எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் வாழணும். துன்பம் வந்ததுன்னா என் கர்மா கழிஞ்சது, மகிழ்ச்சி, நன்றி. துன்பம் கொடுத்தவருக்கு நன்றிப்பா, என் கர்மாவை கழிச்சுட்டேன். ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்டு. ஒரு கர்மா போச்சா இன்னொரு கர்மா போய்க்கோ. நம்ம ஒரு கணத்தில் அறிஞ்சா 4 திருப்பி வெய்யுங்கிறோம். ஒரு பாவம் போனா 4 பாவத்தை சேர்த்துங்கிறோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒழுக்கமா இருக்கணும். சரியா? ஒவ்வொரு எண்ணத்திலையும் சொல்லலையும் செயலையும் இது எனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் வருமானு பாருங்க. துன்பத்தை கொடுத்தால் அது ஒழுக்கம் கெட்ட செயல், துன்பம் போக்கினால் அது ஒழுக்கமான செயல் என்று புரிந்து கொண்டு அந்த ஒழுக்கப்படி வாழ்வோம். ஒழுக்கமே இறை வழிபாடு. ஒழுக்கமே இறைவனை அடைவதற்கான வழி. அதனால எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு இறைவனை அடையணும், அதுக்காக வந்திருக்கவங்க புரிஞ்சுட்டு ஒழுக்க வழி வாழ்வோம் என்று கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கிறோம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்று ஒழுக்கம் பற்றி ஒரு அற்புதமான செய்தி ஐயா சொல்லியிருக்காங்க. நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் நம்மை நாமே ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காங்க என்பதுதான் முதன்மையான விஷயம். எல்லாருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும். அதாவது மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்தா கூட நம் உடலுக்கு நாமே துன்புறுத்தல் இருக்கக்கூடாது என்பதை ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தை ஐயா இன்னைக்கு நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இறை ஆற்றலை, இறை நம்பிக்கையும் பெற முடிவதற்கு அந்த ஒழுக்க நன்னெறிகளே நமக்கு சிறந்தது, சாலச் சிறந்தது என்பதை பற்றி தெளிவான விளக்கம். கண்டிப்பாக இது வந்து காலச்சக்கரம் அன்பர்களுக்கு வந்து மிக மிக பொருந்தும். ஏன்னா இப்ப நம்ம இருந்துகிட்டதே அந்த ஒழுக்க நன்னெறிகளோட தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிதல். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஏற்புடையதுதான் அப்படிங்கிற இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி சிறப்பாக ஒரு நிகழ்வை கொடுத்து இன்றைய அனைவருக்கும் ஒரு நல்லொழுக்க நன்னறிகளை நம்ம கடைபிடிக்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்து சிறப்பித்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அதே போன்று அவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் நமக்கு சிறப்பா ஒவ்வொரு வாரங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, சென்ற ஆண்டை நம்ம வந்து அந்த மார்கழி மாதத்துல வந்து அந்த ஐயா சொன்ன அந்த அற்புதமான மார்கழியில 1 மாதங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு அது